தனிஒருவன் படத்துல இந்த சர்ப்ரைஸ் தியரியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். தனிஒருவன் படத்தோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, செங்கல்வராயன் ஒரு கட்சியோட அடிமட்ட விசுவாச தொண்டன். அவன் தன் பையன் பழனி 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்காக ஸ்வீட் கொடுக்க அமைச்சரோட ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ அங்க நடக்கிற அடுத்த எம்எல்ஏ யாரு அப்படின்ற பிரச்சனையில ஒருத்தரை எமோஷனல் அடிக்க அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அமைச்சர் இந்த பழியை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி செங்கல்வராயன் கெஞ்சுறாரு. அப்போ செங்கல்வராயன் ஒத்துக்க போறாரு. அந்த சமயத்துல பழனி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ போஸ்ட்டை நீ கேளு அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட். பழனி பேச ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் செங்கல்வராயன் தப்ப ஒத்துக்க போறான், அமைச்சர் அவர் குடும்பத்தை ஏமாத்த போறான், அந்த ஹீரோ பழி வாங்க போறான் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இமேஜினேஷன் நம்ம மனசுக்குள்ள உருவாயிருக்கும். இதை உடைக்க ஆரம்பிக்கிற அந்த சீன்ல இருந்து ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் படம் ஃபுல்லா இருக்கு. அவதார் மற்றும் டைட்டானிக் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் ஒரு தடவை மக்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தை ஆரம்பிச்சு எதிர்பார்க்காத தருணத்துல எதிர்பார்க்காத விஷயத்தை தரும்போது அவங்க அடையிற சர்ப்ரைஸ் அளவில்லாதது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட டெர்மினேட்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல அர்னால்டு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதே அர்னால்டு டெர்மினேட்டர் 2ல ஹீரோவா காமிக்கும் போது மக்கள் அடைஞ்ச அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் அளவில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒரு மூமெண்ட் தான் தனிவரன் படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்ல நடந்திருக்கு.